கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்த இந்த நல்ல பொழுதுக்காக நன்றியிருந்த உள்ளத்தோடு அவர் சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நமது பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பாதத்தில் கண்ணீர் விட்டு முத்தம் செய்யும் பாவி நானையா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமது பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, வர இருக்கின்ற உமது அடியார்களையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். இந்த ஆராதனையை ஆர்வத்தோடு செவிமடுக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளோடு நேசக்கரம் இருக்கட்டும். தொடர்ந்து உற்சாகப்படுத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து எங்கள் மேல் அக்கறைப்படுகிற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்திலே ஆரம்ப ஜெபமாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, 77வது பாடல் 1 முதல் 4 கவியை பாடுவோம். 4வது கவியையும் பாடுவோம். இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே போமான், இவரே பெருமா அவளை கிடங்கோடு தரியா, வேறு பலவினை யாதுமே தெரியா, புவன மீது நமக்குரியா, இவரே பெருமா குருடர்களுழியா, பவ கருமையிருளை நீக்கும் ஒளியா, தெய்வம் இருக்கும் தலம் வழியா, இவரே பெருமா பலவினை தீர்ப்பாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விவகாரி, குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமா அரண் செய்வதில் சித்தன் புத்தன், இங்கு இறந்தது இவரே பெருமா அருள்துண்ண உலகினில் நன்மை தேகன், நம்மால் தன்னை அழித்த ஒரு தியாகன், இவரே பெருமா அல்லவே போமான், இவரே பெருமா. சங்கீதம் 84 முறைமுறையாக நாம் வாசிப்போம். 182ஆம் பக்கம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் கடவுளும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீரோட்டாக்கிக் கொள்கிறார்கள். முன்மழை அதை ஆசீர்வாதத்தால் நிரப்பும். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, செவிசாய்த்தருளும்.
1000 நாளிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பொல்லாதவரின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதிலும் என் கடவுளுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சேர்ந்து சொல்வோம். சேனைகள் கர்த்தாவே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலமாய் இருக்கிறபடியே ஆமென். எரேமியா 31ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வசனங்கள். எரேமியா 31, 15 முதல் 30 வசனங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 30 முடிய. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளை நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரிகைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டு இருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்தி உனக்கு தூண்களை நாட்டு. நீ நடந்த வழியாக பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு. இந்த உன்னுடைய பட்டணங்களுக்குள்ளே திரும்பு. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாய் இருந்தது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும் என்பதே. அன்பானவர்களே, நற்செய்தி பாகம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள் வரை, 11 முதல் 17 வசனங்கள் வரை. அதற்கப்பால் அவர் நாயின் என்னும் ஒரு ஊருக்கு போனார். அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் அவருடன் போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபமாய் வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி வெளியே கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண். ஊராரில் வெகுஜனம் அவளுடன் வந்தது. ஆண்டவர் அவளை பார்த்து அவள் மேல் மனம் உருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான்.
அவனை தாயிடம் ஒப்புவித்தார். எல்லாரும் பயம் பிடித்தவர்களாய், நமக்குள் மகா தீர்க்கதரிசி ஒருவர் தோன்றி இருக்கிறார், கடவுள் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றுப்புறங்கள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று என்பதே. வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்பதை. சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு எடுத்த வேதபாகம் காஸ்பல் லெசன் 7:16 16ஆம் வசனம் 16. தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை சந்திக்க வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் அக்கறை கொள்ளுகிற ஜீவனுள்ள தெய்வமே, இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களை சந்தித்தீர் என்ற அனுபவத்தை பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை செய்யும். எங்களுக்கு ஆண்டவரே, உமது வார்த்தை என்ன படிப்பினை எங்களுக்கு தருகிறது என்று சிந்திக்க எங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்தும். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை அதை சிரத்தையோடு பார்ப்பீர்களேனால் ஒரு நூலிலை மெசேஜ், அதற்குள்ளே ஒரு நூலிலை மெசேஜ் மாதிரி மையமாக ஒரு கருத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வாரம் அக்கறைப்படுகிற ஆண்டவர் கேட்டோம். அடுத்த வாரம் எப்படி அக்கறைப்பட வேண்டும் என்பதை குறித்தும் ஒவ்வொரு வாரமும் பச்சை கலர்னாலே விசுவாசத்திலே வளருவதற்கு நமக்கு ஸ்பிரிச்சுவல் growth நமக்குள் ஏற்பட வேண்டும். அதற்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர், நசல் கொண்டது, பலவீனமானது, கால் உடைந்தது இல்லையா, புஷ்டியானதை எல்லாரும் கவனிப்பாங்க அப்படிதானே, நல்லா இருக்கிறத. ஆனால் வீக்காக இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கிறார், அக்கறைப்படுகிறார். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் படிப்பினையாக கடவுள் தருகிறார். பிரியமானவர்களே, அழுகை எப்போ வரும்? கண்ணீர் எப்போ வரும்? மனசு பாரமாக இருந்தால் கண்ணீர் வரும் இல்லையா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எமோஷன், ஒரு உணர்வு அது. பிரியமானவர்களே, அழுகை மனதை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம். அழுகை சந்தோஷமாக இருந்தால் அழுக வரும் இல்லையா? சந்தோஷமாக இருந்தால், ரொம்ப சோகமாக இருந்தால் அதுவும் கண்ணீர் வரும். கவலை தாங்க முடியாத பிரச்சனைனா அப்பவும் கண்ணீர் வரும். சேட்னஸ், சிக்னஸ், ஜாய், எல்லா சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வந்தாலும் அப்படிதானே, கோபத்தை அடக்க முடியாமல் கோபம் கண்ணீர் பிரவாகமாக வெளிப்படும். சக்தி வாய்ந்த படைகளன். கண்ணீர் என்பது சாதாரணமாக அல்ல, சக்தி வாய்ந்த படைகளன். மழையில் நனைவது எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் நான் அழுவது யாருக்குமே தெரியாது.
பிரியமானவர்களே, the best way of to reduce the pain, நம்முடைய வலிகளை குறைப்பதற்கு அது உதவுகிறது. பிறக்கும் போதும் அழுகிறான், அப்படிதானா? அதான் கவிஞன் சொன்னது. பிரியமானவர்களே, இங்கே அழாதே, அழாதே, டோன்ட் கிரை, அழாதேம்மா அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றாரு? அதுதான் முக்கியம். அந்த ஊருக்குள், நாயின் ஊர் கலிலேயால ஒரு சின்ன வில்லேஜ், அங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் நாசரேத், சவுத் ஈஸ்ட் கப்பர்நகும். அப்படின்னா பார்த்துக்கங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கடவுளுடைய ஊழிய பகுதியிலே ஒரு முக்கியமான நகரங்களை, கிராமங்களை இணைக்கிற ஒரு பகுதி. அந்த ஊருக்குள்ள வர்றாரு. கொஞ்ச நெஞ்சமா திரளான மக்கள் இல்லையா? திரளான மக்கள். இந்த லூக்காவுடைய கண்ணோட்டமே அது ஒரு யூனிக்னஸ். யூக்கா ஒரு டாக்டர், படித்தவர். அவருடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பிரியமானவர்களே, பெண்களை பற்றி இல்லையா, கைம்பெண்களை பற்றி, குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணை பற்றி இல்லையா, அடைக்கலம் தேடி கடவுளிடத்திலே ஓடி வந்து காலடியில் விழுந்தால அந்த பெண்மணியை பற்றி, 2 காசு போட்ட பெண்ணை பற்றி, யாரை பற்றினாலும் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய விரக்தியும் வேதனையும், அதிலும் குறிப்பாக பெண்களை பற்றியும் அதீதமாக காட்டக்கூடியவர் லூக்கா. இங்கே இது மற்ற காஸ்பல்ல பார்க்க முடியாது. நீங்க நாயின் ஒரு விதவை இங்கே அந்த திரளான ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அங்கே அந்த ஊர்ல இருந்து கொண்டு வராங்க. ஊருக்குள்ள வரும்போதே ஒரு வேதனையின் குரல். அந்த திரளான மக்கள் கூட வர்றாங்க. அப்போ இன்னொரு விஷயத்தை கவனிங்க. அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன், ஒரே மகன். எனக்கென்று இருப்பது ஒரு விளக்கு, அதனுடன் தானா உன் விளக்கு ஆண்டவா அப்படின்னு கேட்டான். பிரியமானவர்களே, இங்கே ஒரே மகன் அந்த தாய்க்கு, நோ அதர் சோர்ஸ். ஏன்னா அவள் கைம்பெண் இல்லையா? கைம்பெண். இன்னைக்கு உலக வாழ்க்கையில் மேல் சப்போர்ட் இல்லாத ஒரு பெண்மணியை இந்த சமூகம், இளம் பெண்ணை எப்படி பார்க்கும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இல்லையா? பிரியமானவர்களே, அந்த காலத்திலே பெண்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாத சமூக கட்டமைப்பு இருந்தது. பிரெட் வின்னரே இல்லை. வாழ்க்கையில் தினமும் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்பளை, ஒரு புருஷன். புருஷன்னா ஆம்பளைன்னா வீட்டில் கணவன்னா அப்பான்னா சாதாரணமான வார்த்தை அல்ல அது. காம்பவுண்ட் வால் வித் கேட். ஒரு சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு, அடைக்கலம், ஆதரவு, ஆதாரம் புருஷன்னா. அந்த சோசம் அவளுக்கு இல்லை. கைம்பெண் இல்லையா? ஒரே மகன், அவன் மூலமாக பொருளீட்டலாம், தனக்கு ஆகாரத்திற்கு அவன் ஏதோ சோர்ஸ் கொண்டு வருவான். அந்த நிலையில் அதுவும் இல்லை. நம்மளால இருந்தா தமிழ், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு இல்லைங்க, சிம்பதி. நம்ம இருந்தால் என்னச்சோ பாவம் அப்படிதானவா? ரோட்டில் ஒருத்தர் விழுந்துட்டானா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், கடந்து வந்துடுவோம். ஆனா அது அல்ல, கடந்து வருவதல்ல. இன்னொரு வார்த்தை உண்டு, அப்படிதானே ஐயா? எம்பதி, அப்படிதானா? பரிதாபப்படுகிறது சிம்பதி. எம்பதி பரிவு காட்டி உள்ள இறங்குவது. அந்த விழுந்துட்டானா அவனை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் போடுறதுக்கு உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது, அதை கூப்பிடுறது, எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு, ஹாஸ்பிட்டலில் போய் எப்பா நல்லா இருக்கானா அவன் அப்படின்னு பார்க்கறது எம்பத்தி. பரிவு, பரிவு. நசல் கொண்டதையும், கால் ஒடிந்ததையும், பலவீனமானதையும்
படிச்சோம்ல, கேட்டோம்லையா? அக்கறை, எம்பதி, கடவுளுக்கு ஆண்டவருக்கு சிம்பதியா வெளியே நின்று பரிதாபப்பட்டு போறதற்கு மனமில்லை. அவர் என்ன செய்யறாரு? கிட்ட வர்றாரு. கிட்ட வந்து சொல்லுகிற அருமையான வார்த்தை, ஆழமான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அழாதே அம்மா அழாதே. துக்க வீட்டில் போயிட்டு நீங்கள் ஒன்றும் சொல்லாண்டாம். அவங்ககிட்ட போய் நலம் விசாரிக்கவோ துக்கம் விசாரிக்கவோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க கூட இருந்தாலே, கூட அப்படி உட்கார்ந்துருந்தாலே போதும். அதில் வார்த்தைகளெல்லாம் நல்ல எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்னு உங்களுக்கு புரியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு புரியும். கூடவே இருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் கூடவே இருந்து, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து கூடவே இருந்து யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நான் அப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் கடந்து வந்தேன். நைட்டு ஃபுல்லாக சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உறவு இல்லை, ஆனால் உணர்வு கூடவே இருந்து, ராத்திரி முழுசும் கண் விழித்து கூடவே இருந்து ஆறுதல். வார்த்தையில் சொல்ல முடியுமா? ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியுமா? தன்னுடைய நேரம், சமயம் எல்லாத்தையும் விட்டு அந்த உடைந்து நொறுங்கி இருக்கின்ற அந்த மனிதனுக்கு, அந்த மகளுக்கு நான் ஆறுதலாக. அதுதான் கிறிஸ்தவ பண்பு. நம்ம திருச்சபை கட்டமைப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வேற எங்கேயும் பார்க்க முடியாத அணுகுமுறையெல்லாம் உண்டு. இங்கே கடவுள் கிட்ட வந்து அவளிடத்திலே அழாதேம்மா அழாத அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்படுகிறது, இறந்து போனவர்களுக்காக நீ கண்ணீர் விட்டு அழாதே. நீங்க இன்னைக்கு படிச்ச வேத வாக்கியத்திலையும் இஸ்ரவேலுடைய அவநம்பிக்கை, விரக்தி, சோகம் இதெல்லாம் நினைச்சு நீ அழாத, நீ வியாகுலப்படாத, உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டாம் அப்படின்னு தீர்க்கனை கண்டு சொல்லுகிறார். அக்கறைப்படுகிற ஆண்டவர் என்பதை ஆழமாக சிந்திக்க கடவுள் இந்த காலை வேளையில் அழைக்கிறார். அன்பானவர்களே, அழாதே, நீ அழாதே என்று சொல்லி உடனே என்ன செய்யறாரு? பாடைய தொடுகிறாரு. அவன் எழும்புறான். 4 கவியை பாடுவோம், 4வது கவியையும் பாடுவோம். இது என்னடா வம்பா இருக்கு? 4 கவியை பாடுவோம்னு சொன்னா விட்டாச்சுல்ல, அப்புறம் எப்படி 4வது கவியையும் பாடுவோங்கிறாரு? அப்படின்னா 4வது கவியில தான் இருக்கு, அப்படிதானா? உயிரை எடுத்து உனக்கு கொடுக்க, திரும்பவும் உயிரை கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். சித்தன், வல்லமையான ஆண்டவர். அந்த உயிரை திருப்பி யாரால கொடுக்க முடியுமா? இயேசுவால மட்டும் முடியும். நம்முடைய இயேசுவால மட்டும் முடியும். உயிர் பெற, இறந்தது முடிந்தது, செத்தது இனி இல்லை, அவர் உயிர் பெற வைக்க முடியும். அவரால் மட்டும் முடியும். உயிர் மேல் அதிகாரம் உடையவர் என்று இவரே பெருமான்னு சும்மா இல்லை அந்த வார்த்தை. அவரை விட யார் பெருமான்? நம்முடைய கவலைகள், கண்ணீர், துக்கம் எல்லாம் மாற்றுகின்ற வல்லமை உள்ள ஆண்டவர் அவர். அக்கறைப்படுகிற ஆண்டவர் அவர் என்பதை ஆதாரமாக வைத்த பாடல் தான் அது. எவ்வளவு ஆழமாக சிந்தித்து எழுதியிருக்காங்க பாருங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் அழாதே, அவன் மேல் மனமுருகி, கம்பேஷன், கம்பேஷன், அதுதான் எம்பதின்னு சொன்னேன். கம்பேஷன். பிரியமானவர்களே, மனதுருகிற ஆண்டவர். குற்றுயிருமாய், கொலை உயிருமாய் கிடக்கிறான். எல்லாரும் கடந்து போறான். ஆசாரியன் கடந்து போறான், லேவியர் கடந்து போறான். ஆனா அந்த சமாரியன் அவன் மேல் மனதுருகி, கம்பேஷன். ஆஸ் அ கிறிஸ்டியன், நம்முடைய சக விசுவாசி மேல கம்பேஷன் இருக்கணும், சிம்பதி இருக்கக்கூடாது, எம்பதி இருக்கணும். கம்பேஷன், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். கடவுளுடைய ஊழியத்திலே அநேக இடத்துல நீங்கள் அந்த மன உருக்கத்தை பார்த்திருப்பீர்கள். உயிர் தெழுந்த ஆண்டவரும் கூட மகதில்லா மரியாள் கண்ணீரோடு இருக்கிறதை பார்த்து அழாதேம்மா அப்படின்னாரு, அழாதேம்மான்னாரு. நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அதை நிர்விசாரமாக அச்சச்சோ பாவம் அப்படின்ட்டு கடந்து போற ஆள் இல்ல.
கனிவான ஆண்டவர், கவலைப்படுகிற ஆண்டவர். ஒரு ஆடா இருந்தாலும் அதுக்காக கவலைப்படுகிற ஆண்டவர் தானே நம்ம பார்த்தோம் போன கடந்த வாரத்தில். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஆண்டவர், கம்பேஷனட் கிரைஸ்ட். அழாதே சும்மா இரு என்று சொல்லி அவருடைய வாழ்வின் ஆதாரமாக இருந்த மகனை எழுப்பி இந்தா அப்படின்னு அங்க பாருங்க, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினம் ஒப்புவித்தார், கொடுத்தார் இல்லையா? வார்த்தைகளை பாருங்க. அவன் தாயிடம் அவனை ஒப்புவித்தார். கடவுள் எழுந்து பேசத் தொடங்கினான். பிரியமானவர்களே, பேசணும். ஆலயத்துக்கு வந்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு பேசணும் இல்லையா? பேசாமல் இருந்தால் என்னது அர்த்தம்? ஒரு வசனம் நம்ம சொல்லி காட்டுது இல்லையா? அவன் எழுந்து பேசத் தொடங்கினான். ஜீவனாக உயிர் உள்ளவனாக இருக்கிற நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்க அம்மாவை பார்த்து ஏதோ வந்தோம், நடைபெற மாதிரி வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், போனோம் அப்படின்னு இல்லை. பேசணும், கம்யூனிகேஷன். அவன் பேசத் தொடங்கினான். பிரியமானவர்களே, அது கடவுளுடைய பிள்ளையுடைய உயிர்ப்பின் ஆண்டவர் செய்த அடையாளத்தினுடைய செயல் அவனை பேச வைத்தது. பிரியமானவர்களே, அவள் உடனே என்ன சொல்றாங்க? கடவுள் மக்களை சந்தித்தார் இல்லையா? கடவுள் ஜனம் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, கடவுள் தன் ஜனத்தை சந்தித்தார். பிரியமானவர்களே, நமக்காக அக்கறைப்படுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை கனவீனமாக பார்க்கிற ஆண்டவர் அல்ல, மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் என்ற மனநிலையோடு நமக்கு அக்கறைப்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு தைரியத்தோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரால் தொடப்பட்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக 608வது பாடல். அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆதி தேவன் உன்னடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவன் உன்னடைக்கலமே தீய புயங்கள் உன்னாதாரமே. அருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. ஆந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதான் அருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே புயங்கள் உன் ஆதாரம். கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் உன்னடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
மக்கள் கடவுள் தன் மக்களை சந்தித்தார் என்று பிரசித்தி திரளான மக்கள் மத்தியிலே ஆண்டவரே பரவியது போல எங்களை சந்திக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அக்கறைப்படுகிற ஆண்டவர், காருண்யத்தாலே மக்களை நடத்துகிற ஆண்டவர், கருணை உள்ள ஆண்டவர், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்ற ஆறுதலின் வார்த்தையை ஆண்டவரே இந்த காலை வேளையிலே தந்து எங்களுக்கு ஆதாரமாக எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுத்து, அவர் ஒரு நாளும் எங்கள் கண்ணீரை அனுமதிக்கிற தேவன் அல்ல, எங்கள் மத்தியில் இருந்து கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், கவலையை மாற்றுகிற ஆண்டவர், கனிவாக எங்களோடு பேசுகிற ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்ற செய்தி எவ்வளவு ஆறுதலாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் கொடுத்தீர் என்று நம்பிக்கையோடு உம்மை பார்க்கிறோம். அப்பா, வந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது உமது காருண்யத்தை எங்களால் உணர முடிகிறது. கைவிடப்பட்ட நிலைமை இருந்தது ஆண்டவரே, யாரும் பார்க்காத தருணங்கள், கைவிடப்பட்ட நிலைமைகள், காயப்பட்ட சூழ்நிலைகள், கண்ணீர் தோய்ந்த அனுபவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழாதே என்று அரவணைத்து அணைத்து கொண்ட ஆண்டவர் நீர். இந்த வேளையிலே நன்றியோடு உம்மை பார்க்கிறோம். உள்ளே அழுது வெளியே சிரிக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு தெரியும் எத்தனை குடும்பங்களிலே ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே பலிக்கட்டும். அழாதே என்று எங்கள் காதுகளிலே நீர் பேசட்டும், வார்த்தை ஒலிக்கட்டும் ஆண்டவரே. உள்ளே அழுது உடைந்து போய் ஆண்டவரே மனிதன் முன் சிரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது எது? உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்து கவலையெல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் காலடியிலே நிற்கிறோம். கனிவாக பாரும் அப்பா, கனிவாக பாரும் ஆண்டவரே. இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற எங்கள் திருச்சபை மக்கள் உண்டு. பிறந்த நாள் ஆண்டவரே, கல்யாண நாள் என்று இந்த நாளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பலகீனத்திலே, மருத்துவமனையிலே, சிகிச்சையிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பூரணமான விடுதலையை கொடுத்து அழாதே, கவலைப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை உமது பிள்ளைகளுக்கு புதிய நம்பிக்கையை தரட்டும் ஆண்டவரே. பலகீனத்திலிருந்த மக்களை சுகப்படுத்துகிறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிற ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மனநிறைவோடு இங்கிருந்து செல்லட்டும் ஆண்டவரே. வெளியூரிலே, வெளிநாட்டிலே இருக்கிற எங்கள் கல்வாரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கிருந்தாலும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையினுடைய ஆண்டவரே சுற்றுச்சுவர் கட்டுமான பணி நடக்கிறது. அது ஆண்டவரே நல்லபடியாக முடிய ஆண்டவர் அருள் செய்யும். அது பணி செய்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். திருச்சபையினுடைய ஆண்டவரே தலைவர்களுக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டீக்கன்மாருக்காக ஜெபிக்கிறோம். இது என் மேல் விழுந்த கடமை, இது எனக்கு மேல் விழுந்த பொறுப்பு என்று ஆண்டவரே, சன்மானத்திற்காக அல்ல, என் ஆண்டவருக்காக அந்த பணி என்று உணர்வோடு உமது பிள்ளைகள் நடந்து கொள்ள உற்சாகமடைய ஆண்டவரை அர்ப்பணிப்போடு ஆண்டவரை செயல்பட நீர் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற எங்களுடைய உடன் ஊழியர் போதர் அவர்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோயில் பிள்ளைக்காகவும், கடனி ஊழியருக்காகவும், ஆண்டவரே பணிப்பெண்ணுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். யாவருக்காகவும் ஆண்டவரே, ஜெபிக்க கடமைப்பட்ட யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். ஒரு செவிமடுத்து உமது வார்த்தையை கேட்பதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை காலையிலே கூட்டி சேர்க்கிறீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதம் தொட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்கள் மேல் மனதுருக்கம் நிறைந்த, எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்திலே உமது பாதம் அணிந்து மீண்டும் நம்பிக்கையோடு ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆராய்ச்சி தாரும். எங்கள் கண்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்கள் மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நமது ஆண்டவர் ஆசீர்வாதம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், தூய் ஆவியானவர் நல்லுறவும் ஐக்கியமும்
இன்றும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடு வந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.